ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முத்து மீனா யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முத்து மீனாவும் இந்த மாதிரி கிச்சனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அதனால தான் அவங்க அம்மா வந்து பயந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்க. அந்த அம்மா வந்து இந்த மாதிரி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிறிஷோட பாட்டி இந்த மாதிரி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி அந்த சைடுலேருந்து எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுடுறா. கேட்டுட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறா. நம்ம பாட்டி ஊர் பக்கத்து ஊர் தானே, அவங்க கிறிஷோட பாட்டியோட தங்கச்சி இருக்காங்க, நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ரோகிணிக்கு இந்த மாதிரி கனவுலாம் வருது, வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற மாதிரி. அதை பார்த்துட்டு அப்படியே பயந்து ஏஞ்சி உட்காந்து அழுவுறா. அழுதுட்டு, நீ என்னை விட்டு போக மாட்டேல்ல மனோஜ், என்ன நடந்தாலும் அப்படி இப்படின்னு கேட்குறா. நான் எங்கே போகிறேன் ரோகிணி உன்னை விட்டு அப்படின்னு மனோஜ் சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேர் நார்மலாக அப்புறம் படுத்து தூங்கிடுறாங்க. படுக்கும்போது ரோகிணி அழுதுகிட்டே படுக்கிற, இப்படி ஏமாத்திரமே அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு காமெடி இருக்குது. மீனாவை வந்து ஒருத்தன் வந்து ஃபாலோ பண்ணுறான். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது வித்யா வீட்டுக்கு வந்தால் ஓடிட்டு இந்த மாதிரி என்ன ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துறா. அங்கே போய் பார்த்தா ரோகிணியும் இருக்கா. இதில் என்ன மெயின் ட்விஸ்ட்டுனா, அங்கே வந்து முத்தோட ஃபோனும் இருக்குது அந்த இடத்துல. அதை வித்யா வந்து பார்த்துட்ருக்கா. ஆனால் அவள் கண்ணில் வந்து அது படலை, மீனா கண்ணில் வந்து படலை. அது வந்து காமிக்கிற மாதிரி அப்பப்போ சீன் காமிக்கிறாங்க, ஆனால் அவள் கண்ணில் படலை. அதை பார்த்துட்டு வித்யாவை போட்டு ரோகிணி அடிக்கிறான். நானே யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ காமிச்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா பயந்துகிட்டே இருக்கா. அப்புறமா ரோகிணி பயந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நார்மல் ஆகிட்டா. அப்புறம் வித்யா போட்டு அடிச்சுட்டு அப்புறமா மீனை வந்து சரி நான் போயிட்டு வரேன் தண்ணி குடிச்சிட்டு அப்படி கிளம்பிட்டா. ஆல்ரெடி என் வாழ்க்கையில் ரொம்ப விளையாட்டு நடக்குது, நீ வேறு என்னை வந்து ரொம்ப டென்ஷன் படுத்தாத, இதை போய் கடலில் போடு அப்படின்னு சொல்லி வித்யா கிட்டே சொல்கிறாரு ரோகிணி ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு. அடுத்த சீன் பார்த்திங்கன்னா, முத்துவோட ஃப்ரெண்டுக்காக ஒருத்தவனுக்கு வந்து பர்த்டே, அதுக்காக வந்து கேக் வெட்டுறாங்க. அப்போ சொல்கிறான், பெரிய ஆளுங்க தான் வெட்டுவாங்க, நமக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. யாருக்கு வெட்டணும்னு ஒன்றும் இல்லை, எல்லோரும் வெட்டலாம் கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் வெட்டுறாங்க. அப்புறம் அவன் தான் இது என் தம்பி அப்படின்னு சொல்கிறான். அந்த தம்பி தான் மீனா ஃபாலோ பண்ணால அவன். அப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவன் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பானா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஹெல்ப் பண்ணுறா. கடைசியில் பார்த்தா தான் தெரியும் முத்தோட ஆள்தான்னு சொல்லி மீனா. இப்போ வந்து இந்த மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் பார்த்துட்டு இவ்வளோ பேசுகிறாங்க, இந்த மாதிரி பேசு, அவகிட்ட போய் இந்த மாதிரி பேசு, ஃபஸ்ட்டு லுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்புறம் அதோட முடியுது. அப்புறம் மனோஜ் கடை ஓப்பன் பண்ணுறான். இந்த மாதிரி முட்டை மந்திரிச்சு இருக்குது. நாளைக்கு எபிசோடு இது தான். தேங்க்யூ, பாய். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.